பெருநாள் தொழுகையில் திடலுக்கு நம்ம செல்லும்போது அங்கே வந்து திடலில் வந்து நம்ம தடுப்பு வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் தடுப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஈட்டி நாடப்படும். தொழுகைக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே தடுப்பு வைக்கணும். அந்த தடுப்பாக நம்ம எதை வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டி வச்சுருக்காங்க. பெருநாள் தொழுகையை எப்படி தொழணும் அப்படின்னு பார்த்தா, பெருநாள் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்கன்னா, 7 தக்பீர்கள், முதல் ரக்காயத்தில் 7 தக்பீர்கள், கூடுதலாக 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காயத்தில் கூடுதலாக 5 தக்பீர்களுமாக தொழுவார்கள். தக்பீர் கட்டியதுக்கப்புறம் சனா ஓதுவோம். சனா ஓதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அதிகமாக 7 தக்பீர்கள் கூறுவார்கள். அதே மாதிரி அல்ஹம்து சூரா ஓதுவோம். அல்ஹம்து சூரா முடிச்சதுக்கப்புறம் துணை சூரா ஓதுவோம். அதே மாதிரி ருக்கு செஞ்சுட்டு சஜ்தா முடிச்சுட்டு திரும்ப இரண்டாவது ரக்காயத்தில் நம்ம வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூடுதலாக 5 தக்பீர்கள் கூறுவார்கள். சில சூறாக்கள் ஓதி வந்து நம்ம காட்டி தந்துருக்காங்க. அதையும் நம்ம ஓதலாம். சூரத்துல் ஆலா, சப்பீஸ்ம ரப்பிகல் ஆலா அப்படின்ற சூறா முதல் ரக்காயத்திலும், ஹாஷியா சூறாவை 2வது ரக்காயத்திலும் ஓதி காட்டியிருக்காங்க. சில சமயத்தில் வந்து 50வது அத்தியாயம் காஃப் சூறாவையும் கமர் சூறாவையும் வந்து இன்னொரு சமயத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியிருக்காங்க. அப்போ வந்து ரெண்டு விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓதியிருக்காங்க. இதையும் நம்ம வந்து செயல்படுத்தலாம். ஜும்மா தொழுகையும் பெருநாளும் வந்துச்சுன்னா பெருநாள் தொழுகையை கண்டிப்பாக தொழணும். ஜும்மா தொழுகையை வந்து விரும்பியவர் தொழலாம் அப்படின்ற சட்டத்தையும் நம்ம பார்க்குறோம்.